ஏச்சி ஆரம்பிங்க இங்க இருந்து. அன்பாண்ட வாக்கா சொல்ல மக்களே. எடி எலெக்ஷன்ல ஆட்சி நிக்க போறேன். ஓட்டு எல்லாரும் யாருக்கு போடுவீங்க? உங்களுக்கு தான் ஜி. வேற யாருக்கு போடுவோம்? உங்களுக்கு தான் போட போறோம். எல்லாரும் ஆட்சி ஆட்சின்னு இப்ப சொல்லதில்ல. எலெக்ஷன்ல போய் எவனாவது ஏதாவது தந்தான்னு சொல்லி வாக்க மாத்தி போடணும். அம்புட்டுதான் சொல்லிட்டேன். ஏடி உங்க எல்லாவளையும் நம்புதான் நான் நிக்க. இங்க கூடையே இருந்து குண்டு தோண்டி என்னைய பொழைக்க பார்க்காளுவோ. எவளாவது அவ பக்கம் சாஞ்சிய அப்புறம் வீட்டுல தண்ணி வரல, தெருவுல பைப் உடஞ்சிருக்குன்னு நீங்க தான் படாத பாடுபடணும். புரிஞ்சுவா? புரிஞ்சு ஆச்சு. நீங்க தான் ஜெயிப்பிய. நம்ம கட்சி தொகுதிக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்குன்னு நினைச்சு பாருங்க. நடுக்க வேற எவனோ ஒருத்தன் வந்தான். அவன் அதை செய்யல இதை செய்யலன்னு எல்லாவளையும் வீட்டு முன்னாடியே வந்திய ஞாபகம் இருக்குவா? நான் மட்டும் எலெக்ஷன்ல சேர்த்து வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாத்தையும் கை நுனியில வச்சு செஞ்சு தருவ முட்டி. ஆட்சி வாக்கு மாற மாட்டேன். விஜயகாந்த் கட்டாயில கொண்டு சொல்லுங்க. அதுதான் இந்த ஆட்சிக்கு துளசி கூட வாக்கு மாறும். இந்த மொட்டாட்சிக்கு துளசி கூட வாசம் மாறும். இந்த மொட்டாட்சிக்கு வாக்கு மாறவே மாறாது ஊட்டி. வண்டி ஏன் வள்ளிய பாரு எத்தா பெரிய வண்டியில வந்திருக்கா. அன்பார்ந்த வாக்காளர்களே, நம்ம ஊர்ல நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஏடி பச்சாலி, இந்த சிறுக்கு மகா எதுக்கிட்டு இந்த வண்டியில வந்திருக்கா? ஏடி என்ன பெரிய வண்டி. இருங்காச்சி வள்ளி என்ன டீ புதுசா டீ. ஏ வள்ளி பெரிய வண்டியில வந்திருக்கேடி. இங்க பாருங்க ஏக்கா, நான் பெரிய வண்டியில வர்றது முக்கியம் இல்ல, உங்களையும் இதே மாதிரி பெரிய ஆளாக்குவே. அதுக்கு எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடணும்? எனக்கு ஓட்டு போடணும். சிறுக்கு மாவா அது உங்க எல்லாருக்கும் நல்ல தண்ணி நான் கொண்டு வருவ முட்டி. தெரு தண்ணி கிடையாது, வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு நல்ல தண்ணி பைப்பு நான் வச்சு தரேன். நம்ம ஊர்ல இருக்க எல்லாருக்க வீட்டு பாத்ரூம்லயும் பாத்து டப்பு வச்சு தருவேன். பாத்து டப்புனா என்னதுன்னு தெரியுமா உங்களுக்கு? குளிக்கும் போது நீச்சல் குளத்துல குளிக்க மாதிரி இருக்கணுமா? அதுக்கு தான் பாத்ரூம்ல பாத்து டப்பு வச்சு கொடுப்பாங்க. அதுல நீங்க படுத்தும் குளிக்கலாம், உட்காந்தும் குளிக்கலாம், எப்படினாலும் குளிக்கலாம். அதனால உங்க வீட்டு பாத்ரூம்ல பாத்து டப்பு வச்சு அதுல நல்ல தண்ணி வச்சு மிதந்து குளிக்கணும்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இந்த ஊர்க்காரவிய எல்லாவளுக்கும் கூட்டுறவு பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் லோன் எடுத்துருவேன். அந்த லோனுக்கு 10 லட்சம் ரூபாய மொத்த கடன் தள்ளுபடிக்காண்டி நான் மத்திய அரசிட்ட பேசுவேன். எல்லாவளும் எனக்கு ஓட்ட போட்டேல்டா. 10 லட்சம் ரூபாய் வாங்கி கார் எடுக்கலாம், இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பைக் வாங்கலாம். வேற எவளுக்காவது ஓட்டு நடுத்தருக்கு வந்து நின்றுடாதீங்க. ஏ அம்மா 10 லட்சம் ரூபாய் லோன் எடுத்துருவியா? அம்மா அடி ஏவா கிளவி ஓட்டு உனக்கு தான். ஏச்சி உங்களுக்கு தான் ஓட்டு, கவலைப்படாதீங்க. சிரிப்பு வருது சித்தாப்பா. இந்த சின்ன பொண்ணு யாரு உந்தன் செட்டாப்பா? ஊருக்குள்ள எத்தனை பேர் செட்டை போச்சுட்டு தெரியானுவோ? உங்க புருஷமார்வை எல்லாரும் உங்க கூட இருக்கணும்னா முதல்ல இங்க இருக்க ஒயின் ஷாப்பை நீக்கணும். இந்த ஒயின் ஷாப்பை நான் மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா நீக்கிடுவேன். நீக்கலைன்னா என் பேரு வள்ளி கிடையாது. ஆமா டீ, அவன் வள்ளி கிடையாது. உங்களெல்லாம் ஏமாத்த வந்திருக்க கள்ளி. எப்படி எவ்வளவு அவளுக்கு ஓட்டு போட்டேன்னு அவ்வளவுதான். ஒன்னா கடந்தாளுவோ. இப்ப கட்சி என்னன்னா பிரிஞ்சுக்கிட்டு அடியப்படுதாளுவோ. ஓட்டுக்காண்டி இப்படி அடி போட்டு சாவணமாங்கும். நாளைக்கு இவ்வளவோ ஒன்னா சேர்ந்துருவாளுவோ. கடைசி நடுதல நிக்கிறது நம்ம தான். ஏட்டே 2 பேருக்கிட்டையும் ஓட்டு போடுவோம்னு சொல்லி எவ என்னத்தை தாராடுவளோ எல்லாத்தையும் உருவுவான். அவ்வளவுதான். கேட்டா 2 பேருக்கும் போட்டோன்னு சொல்லுவான். வாங்க சார், அங்கனதான் நிக்க. இந்த போட்டிக்கு ஏதோ பேசிட்டு இருக்க வாங்க. இதெல்லாம் ஒரு ஊர்ல என்னைய கொண்டு இந்த ஊர்ல போய் டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கு. சரி, இந்த ஊர்ல இருந்து முதல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர் போனாதான் நான் நிம்மதியா இருக்க முடியுமாப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் மலை முட்டு வெற்றி படை கட்டு விடை கொடு படையப்பா. சிங்கம் ஒண்ணு புறப்பட்டது. அதுக்கு நல்ல காலம் வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு, யோகம் வந்துருச்சு. ஏமா பாட்டி கொதிக்கீழே இறங்கி வாங்க. என்ன சார், நாங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம். எலெக்ஷன் கேம்பெயின் சார். எலெக்ஷனுக்கு முதல்ல பாட்டி கீழே இறங்க சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு விசாரணை இருக்குது. என்ன மொட்டாச்சு இன்னைக்கே ஓடிடுவோ போல இருக்குது. என்ன நடந்துவு?
போலீஸ்லாம் வந்திருக்க. என்ன சார், நான் போட்டிக்கு எலெக்ஷனுக்கு ஓட்டு கட்டிட்டு இருக்கேன், வர முடியாது. பிஷ் பண்ணாயோ, பிஷியா இருக்கேன். ஏமா டிபிஸ் பண்ணதெல்லாம் ரெண்டாவது கீழே இறங்கி வாமா. என்னன்னு சொல்லுங்க. இறங்குனா ஏற முடியாது சார், வயசாயிட்டு. நானே இதுக்கு மேலே இறங்கிட்டு எவ்வளவு நேரம் பாடாப்பட்டு உச்சி ஏறிட்டு இருக்கேன். என்ன காரியம்னு சொல்லுங்க. ரெண்டாவது கீழே வரேன். ஏமா ஏதோ லேண்டை வித்து ஒரு இடத்த வித்திருக்கே புருஷன். ஆளு மட்டும் ஸ்டேஷன்ல இருக்க, நீங்களும் வாங்க விசாரிக்கணும். சார், இடம் வந்து அவிய இடத்த தானே வித்திருக்காவ. எதுக்கு இப்ப இடத்த வித்ததுல என்ன அவிய இடத்த அவ வித்திருக்காவ? உங்களுக்கு என்ன? அதானே யார் இடத்துல வித்திருக்கிறது? எவ்வளோ சுருக்கி எவ்வளோ சுருக்கி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. அவ ஓட்டில சேர்க்கணும் சொல்லி தேவையில்லாம என்ன இருக்கணும். எனக்கு இடத்துல சார் வித்திருக்கா. என்னையே யாரும் குறை சொல்லக்கூடாது. வாக்காள பெருமக்களே, இந்த கிளவி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு என்னைய குறை சொல்லுது. எல்லாம் கேட்டு வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். ஏம்மா நான் சொல்லதை கேளுங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. கேம்பென்லாம் ரெண்டாவது. இந்த ஆட்சி அரசாங்க இடத்த விற்க சொல்லி புருஷன்ட்ட கொடுத்து அவர் வித்திருக்காரு. அவர்கிட்ட விசாரணை என்ன ஏதுன்னு விசாரிச்ச பிறகு ஓட்டுக்கு பைசா கொடுக்கறதுக்காண்டி இப்படி வித்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அரசாங்க இடத்த விற்கணுமாமா. இப்போ இவருக்கு இது கேஸ் கொடுத்தா உள்ள ஸ்டேஷன்ல இருக்காரு. கிளவியை வர சொல்லிட்டு வாங்க, கூட்டிட்டாங்க வாங்க, இல்லைன்னா விளங்க மாட்டேன், ஜீப்ல வச்சு கூட்டிட்டு போயிருவேன். ஐயோ சார், அப்படிலாம் பண்ணாதே சார். நான் இப்ப வந்துருது அப்படி விலங்கு பாட்டிலாம் கூட்டிட்டு போற அளவுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. பார்த்துக்கோங்க. வர நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வரணும். சரி சார், சரி சார். என்னக்கு சொல்லிட்டு கிடக்காரு, பைசா கொடுத்து சேர்க்க போறேன்னு சொன்னல. இவருக்கு எப்படி தெரியும்? சொட்ட பாய் எனக்கு சொல்லி மாட்ட விட்டுட்டாரோ. கரெக்டு பியாசோட ஒட்டு கட்டுக்கிட்டு பாலிசில உழக்கிட்டான்னு நடக்க தவிர்த்து மொழி என்னதுன்னு சொல்லிக்கிட்டு போனா. மக்கா, நீ ஏன் ஆட்சிக்கு வள்ளி எல்லாம் நிக்கிதாவே இவங்களுக்கு போய் ஓட்ட சொல்லிட்டு இருக்க? ஐயா சரி மக்கா, அங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓட்டு கேட்காவ. நீங்க யாரோ எங்கேயோ உள்ளவருக்கு ஓட்டு கேட்க. சரி போடுதண்ணே. ஏக்கா ஏக்கா கீதாக்கா, ஏக்கா எனக்கு ஒன்னா விட்டா யாருக்கா இருக்கா? ஏக்கா எப்படியாவது என்ன சேர்க்க வச்சிருக்கா? ஏன் வள்ளி, எது எப்படி ஒரே ஊருக்குள்ள நின்னுக்கிட்டு ஒன்னா மண்ணா கூட்டமா இருந்துகிட்டு இப்படி பண்ணுனா என்ன டீ செய்யதுக்கு? ஏ கீதாக்கா, கீதாக்கா இப்படியெல்லாம் சொல்லாத கீதாக்கா. இந்த ஆட்சி என்னையவே என்ன கேவலப்படுத்திட்டவ தெரியுமா? அதுக்கு தானே எதிர்த்து நிற்கேன். இந்த எலெக்ஷனில் மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னு வை, உன்னை எனக்கு அசிஸ்டண்டாக போட்டுக்கிடுவேன். ஏக்கா வர்ற சம்பளமோ என்னவா இருந்தாலும் உனக்கு பாதி தருவேன். ஏக்கா வீடு இப்போ காரு வாசல்னு நான் பெரிய ஆளாயிருவேன். அதில் உனக்கும் பாதி தருவேன். உன்னை அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டேன் கீதாக்கா. என்னை எப்படியாவது ஜெயிக்க வச்சிருக்கீதாக்கா. வள்ளி, நீ
சொல்லுதேன், நான் ஜெயிச்சிட்டோம்னா நான் பெரிய பணக்காரி ஆயிடுவேன். பணக்காரி ஆயிட்டோம்னா உன்னைய கண்டுக்கிடாம நான் இருக்க மாட்டேன். பணத்துல பாதி உனக்கு தான், வீட்டுல பாதி உனக்கு தான். காரு வாங்கினோம்னா 2 காரா வாங்குவேன், அதுவும் உனக்கு தான். இடம் வாங்கினா கூட 2 ஏக்கர் இடம் வாங்கி அதுவும் உனக்கு தான். கேட்டதுக்கு நல்லா இருக்க. காசோ பணமோ இவ கூடயே கம்பெனி வச்சிருவோம். வள்ளி, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சிக்கிறதுனால சொல்லுதே, உனக்கே சப்போர்ட் பண்ணுதேன் சரியா? யார்கிட்டையும் சொல்லாத. இது போதைக்கு இதாக்கா, நம்ம ஜெயிச்சிருவோம். நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். எக்கா சைடுல நின்று எனக்கு நீ சப்போர்ட் பண்ணு, நம்ம ஜெயிப்போம். நான் யாருன்னு தெரியாம என் மேலேயே கைய வச்சுட்டா. என் பொண்டாட்டி மட்டும் கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்க எவனையும் விட மாட்டேன். யோ தாத்தா, தாத்தா, எஸ்ஏ வந்து அடி வாங்குறதுக்கு முன்னாடி வாயை பத்திட்டு கிடையும், குடிச்சிட்டு கடந்து உழத்திட்டு கிடக்கிற பேரு. சார், உங்களை சொல்லல சார். என் பொண்டாட்டி கவுன்சிலர் ஆனா இங்க இருக்க ஒயர் சேரெல்லாம் மாத்தி சோப்பா போட்டுருவேன். அவ வந்து நாளைக்கு கவுன்சிலர் ஆவா. என்னைய இடம் ஏமாத்து விஷயத்துல நீங்க ஸ்டேஷன்ல போட்டிருக்கீங்க. உங்க யாரையும் நான் விட மாட்டேன். யோ வாய முடியா, எஸ்ஏ வருவாரு, அடிச்சிருவாருயோ, செவிட்ட விற்கிறவாரு, வாய மூடும். வயசானவர்னு கூட பார்க்க மாட்டாரு. இப்படி கடந்து ஊத்திட்டு இப்படி வந்து உழத்திட்டு கிடக்கிற. ஐயோ, அமைதியா இருக்கிறது நல்லது. சரியான தலைவலியா இருக்கப்பா. சார், சார் வந்துட்டோம். சார், ஏமா வந்துட்டேலாமா? ஏமா யாருமா இவர் ஒத்தாளு போது உடனே இல்லாம ஆக்கிடுவாரு. என்னத்தை சொல்லிட்டு கிடக்காரு? குடி போதையில எனக்கு வளர்த்துட்டு கிடப்பாரு. என்ன செய்யணும், என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன செய்யணும்? சார், ஆச்சு 2 தடவை எலசு நின்று தோத்துட்டாவ. இந்த தடவை எப்படியாவது ஜெயிக்கணும்னு நிக்காவ. இப்படி சொன்னா எப்படி? என்ன பிரச்சனை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா. ஏதாவது ஒரு வழிமுறை சொல்லுங்க ஐயா. ஏமா நீங்க ஏதோ இடம் விற்கன்னு சொல்லி அரசாங்க இடத்த கொண்டு, ஏமா கவர்மெண்ட் இடத்த எவனாவது விற்பானாமா? கவர்மெண்ட் இடத்த கொண்டு வித்திருக்கிய. அது வித்தது மட்டும் இல்லாம நீ எலெக்ஷன்ல பணம் கொடுத்து ஜெயிக்கிறதுக்காண்டி தான் வித்து இடம் புருஷங்காரன் சொல்லிட்டு கிடக்காரு. இவன் எதுக்குமா இவருக்கு சோறு பண்ணி இத்தனை வருஷம் வளர்த்துட்டு இருக்க? உன்னை இந்த ஒரு மனுஷனே போது ஜெயிலுக்குள்ள அடிச்சு போடுறதுக்கு. பாலா போன பாதை வச்சு அவதோட கதையை கேட்டுக்கிட்டு இங்க வந்து கலந்து உழைச்சிட்டு கிடக்கார. எடுவட்ட சுருட்டுமாவே ஐயா. சாரு ஐயா, நானே 5க்கும் 10க்கும் சிங்கி எடுத்துட்டு கிடக்க. சோத்துக்கே வீட்டுல நம்ம தின்னு கிடக்க. நான் எப்படியா பணத்தை கொண்டு போய் கொடுப்பேன்? எனக்கு அந்த இடத்த பற்றியும் தெரியாது, என் புருஷனுக்கு தான் அதை பற்றி தெரியாது, சொட்டைக்கு ஆட்டக்காரிக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது ஐயா, என்னைய விட்டுருங்க. சரி சார், ஆட்சிக்கு ஒன்றும் தெரியாது சார். நாங்கள் பைசா கொடுத்தலாம் ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டோம். எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் தான் ஜெயிக்கணும். இப்படி ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஐயா. ஏம்மா வழிங்களா என்னம்மா? உங்க ஏரியா கவுன்சிலர் போய் பாருங்க, பார்த்து அவரு சொல்லுது மாதிரி பண்ணுங்க. ஏன்னா அவர் தான் இங்க இருக்கிறதுக்கு இப்போதைக்கு சப்போர்ட். அவர் என்ன சொல்லுதாரோ அவர் சொல்லிப்படி தான் நடக்கும் பார்த்துக்கோங்கம்மா. ஏன்னா அரசாங்க இடம் கவர்மெண்ட் சொத்துனால அவர் தான் இப்போ தலையிடுவார், வேற யாரும் இதுல தலையிட முடியாது. இது சாயங்காலம் தான் எஸ்ஏ வருவாரு. அதுக்கு முன்னாடி நீங்க உங்க கவுன்சிலர்கிட்ட பேசி எடுத்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துருங்க. வராம இருந்துடாதே, ஜெயில அடைச்சு போட்டுருவாங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். வட்டி ஒரு 45,000 தரணும். அது போக முதல் வந்து ஒரு 50,000 தரணும். எப்படி அந்த கிழவி வருவா? என்னவே எதிர்த்து என் ஊர்லயே நின்று போட்டி போனதுக்கு நின்னான நான் விட்டுவேனா? அரசியல் தெரியாம போட்டியா? கவுன்சிலர் ஐயா, தம்பி நான் வந்துட்டேன். என்ன பாட்டி? அது இந்த என்ன ஏதோ ஒரு கேஸ் ஆட்சி பிடிச்சிட்டு போறேன்னு பார்த்துக்கோங்கன்னு இந்த அரசாங்க இடத்த என்னெல்லாமோ சொல்லுதாவனே. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னாவ. என்ன கொஞ்சம் பார்த்து எடுத்து அதை முடிச்சு விடுங்கண்ணே. என்னத்தை முடிச்சுடுறதுக்கு அரசாங்க இடத்த விற்க போறேன்னு சொன்னிய, வித்திருக்கிய. அதுக்கப்புறமா என்னை எதிர்த்தே போட்டி போடுறது இல்லாம எனக்கு எதிராக பணம் கொடுத்து வாக்கு வாங்கணும்னு நினைக்கிய. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு? ஐயோ இல்ல பைசா கொடுத்து நான் ஓட்டு வாங்கல. ஆனா பேஜர் பைசா வளர்த்துட்டு கிடக்கிறேன். நான் பைசா கொடுத்து ஓட்டு வாங்கல. என்ன கேஷ் கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போவேன்னு சொல்லுதாவ. முடிச்சு எடுத்து தாமக்கா. ஏன் மக்கா? இல்ல பாட்டி, என்னால எதுவும் முடியாது பாட்டி. நீங்க அப்போ முடியாது பாட்டி. என்ன சொன்னாலும் செய்தோம்னே. என்ன ஏதாவது பைசா இதை தரணும்னா தாரம்னே. என்ன கொஞ்சம் இதை முடிச்சு விடுங்கண்ணே. இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து வந்திருக்கோம். மறுபடியும் கேஸ் கீசுன்னு உள்ள போற மாதிரியே இருக்குவனே. அப்போ ஒரே ஒரு வழி இருக்கு, செய்வேலா? என்ன வழி செய்வோம்? என்னக்கு நம்ம கூட செய்வேலான்னு கேட்க செஞ்சு தொலைஞ்சிருவோம். என்ன செய்யணும் சொல்லு, பண்ண செஞ்சிருக்கேன். என்ன எதிர்த்தே போட்டி போட்டிருக்கிய, எப்படி உங்களுக்கு நான் உதவுவேன்?
அந்த இதை நாமினேஷன் பண்ணது எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு எலெக்ஷன்ல இருந்து வெளியே போங்க. கேம்பெயின்லாம் பண்ணக்கூடாது. எலெக்ஷன்ல இருந்து வெளியே போங்க. நான் இப்பவே எல்லாத்தையும் முடிச்சு தந்துருதேன். கவுன்சிலர் அண்ணே, இது என்னன்னு இப்படி யாமனே இந்த மாதிரி பேசுறிய? என்ன நம்ம என்ன ஓட்டுக்காண்டியான நம்ம இருக்கோம்? நம்ம எல்லாம் ஒரே ஊர்ல ஒண்ணா மண்ணா இருக்கக்கூடியவ, நம்ம கிட்ட எப்படி பேசினா எப்படின்னு? ஏன் வாய் மக்கா இது என்னெல்லாம் சொல்லுங்க? யாமல இந்த மாதிரி சொல்லுங்க. ஒன்னா மண்ணா இருக்கோம் நீங்க நினைச்சிருந்தேன்னா எனக்கு எதிராக போய் நின்றுப்பேலா? அரசியல்ல நான் இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. சரின்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுங்க. கேஸை இப்பவுமே முடிச்சு தந்துருதேன். கேஸை முடிச்சுட்டு தந்துருதேன். என் பொண்டாட்டிக்கு கடன்லாம் எவ்வளோ வாங்கியிருக்கலாமே, கிட்டத்தட்ட வட்டி முதல்ல சேர்த்து 1 லட்ச ரூபா வரும். எல்லாத்தையும் எப்படியாதுன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி தாரேன். இல்லையா கேஸை நீங்களே பார்த்துக்கிடுங்க. வட்டி முதலோடி கொண்டு வச்சிருங்க சாயங்காலமே. என்னண்ணே இப்படி சொல்லுது? கொஞ்சம் யோசிக்கணும்னே. யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. என்னனாலும் நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க. எங்க பேர் எடுப்பா என்னட்டு சொல்லுங்க. சவட்டு மூடி உனக்கு நல்ல வாயில வரும் எனக்கு. சாச்சி, இதை விட்டா வேற வழி கிடையாதாச்சி. இப்பந்தான் அவ பிரச்சனை முடிஞ்சு வக்கீல வச்சு இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். மறுபடியும் அதுவும் அரசாங்க இடத்த விற்கிறதுக்கு நீங்க இது பண்ணிருக்கியா? ஆளப்போற ஆள மாட்டினோம்னா செயலு, மதுரை செயலு, தென்காசி செயலு, திருப்பதி செயலுன்னு அங்கங்கன்னு கொண்டு போட்டுருவாங்க. நம்மளால அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. இவர் சொன்னது செய்யுங்க. எலெக்ஷன் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு நிக்கலாம். ஏன் பாதை வச்சு நானே அடுத்த வருஷத்துல போகக்கூடிய மாதிரி இருக்கேன். 5 வருஷம் கழிச்சு நான் எப்படி நிற்பேன்? சவச்சு முடியல. நான் சும்மா கிளட்டிருக்கேன். நீங்க எல்லாரும் தான் என்னை யாத்து விட்டியா? என்ன டீச்சர் இருக்கு? ஒண்ணுமே செய்ய முடியாது. கையெழுத்து போடுதுன்னு சொல்லி போட்டுருங்க. வேற வழியே இல்ல. ரொம்ப நேரம் ஆகுது. டக்கு முக்குன்னு சொல்லுங்க. எனக்கு வேலை இருக்கு அடுத்து. ஐயோ, எங்க கையெழுத்து தானே போட்டு தொலைய. எதுல போடணும் போட்டு தொலைய. பாட்டி என்ன இருக்கு டாக்குமெண்ட்? இதுல கையெழுத்து போடுங்க. எல்லாம் ரெடியா தான் வச்சிருக்காளுவா. சாத்து முடிய நல்லா இருப்பேன் நீங்கெல்லாம். இந்த மாதிரி டக்குன்னு முடிவெடுக்கணும். சரி பாட்டி, நான் ஜெயிக்கிறதுக்கு துணையா நில்லுங்க. ஜெயிச்சிட்டோம்னா உங்களுக்கு என்ன தரணுமோ பாதி பாத்துருதே. இப்படி ஆகி போச்சு. இந்த ஆட்சியாலதான் எல்லாம் இடத்த விற்காமல. இடத்த போற போக்குல ஓட்ட வாங்கிட்டு போறதுக்கு இல்ல. சும்மா கிடையாது. நீ வேற வெப்பரால கேட்டுட்டு இருக்காரு. எதுலேட்டு போடணும்? நாட்டை நீட்டு வாய போடணும். எங்க போடணும் சொல்லிக்கிற போட்டு கிடையாது. மக்கா தங்கச்சி, இந்த உதவியை நான் ஜென்மம் எடுத்தாலும் மறக்க மாட்டேன். உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. எத்தனை லட்சம் வேணும்? 1 2 இப்ப தந்து முடிக்க. நீ சொன்ன ஐடியால கண்டிப்பா நான் தான் கவுன்சிலரு. இந்த உதவியை ஒரு காலமும் நான் மறக்க மாட்டேன். உனக்கு நான் செக்கு தரேன். கொண்டு போய் உனக்கு என்ன வேணுமா வாங்கிக்கோ.